திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் முன்னிற்க இன்று நாம் தொடர் வகுப்பாக உண்மை வழக்கத்திலே சென்ற செய்யுளிலே அறிவு கருவிகள் என்றால் என்னென்னு பார்த்தோம். இப்போ 12வது செய்யுளை நாம் பார்க்க முற்படுகின்றோம். செவி தோல் கண் அறியும் விதம் என்றதை இப்போ அது பார்த்துட்டோம். அறியும் விதத்தை பணம் போனதில் நம்ம நிறைய அதை சிரிப்பாக பார்த்தோம், நகைச்சுவை. இப்போ இதில் இதை விளக்க போகிறார். அதை நம்ம இன்னும் விளக்கமாக பார்ப்போம். சரிங்களா? செவி தோல் கண் அறியும் விதம். வான் இடமா நின்று செவி மண்ணும் மொழியதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊன பரிசம் தனை அறியும் பார்வையின் கண் கங்கி விரவி உருவம் காணுமே. மீண்டும் ஒரு முறை. வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊன பரிசம் தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. ஒன்றும் இல்லை, இதே சொல்ற. வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனம், அதாவது வானிடமா நின்று, வானிடம் என்னது? ஓசை. ஆகாயத்திலிருந்து அந்த ஓசை பெறுது. அப்போ வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை, மண்ணும்னா அறியும், ஒளியதனை ஈனமிகும் தோல். இங்கே 3 எப்படி செயல்படுதுன்னு சொல்ல போகிறேன். ஒன்று செவி, ஒன்று தோல், ஒன்று கண். அதாவது ஓசை, ஊறு, ஒளி, இது 3 எப்படி செயல்படுறதா இந்த சொல்கிறார். வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை, ஒளியை ஓசையின் வடிவத்திலே கேட்கின்றது. ஈனமிகு தோல் கால் இடமாக. கால்னா என்னது? காற்று. காற்றை துணை கொண்டுதான் ஓசையை அதாவது இந்த காற்றினூடாகத்தான் இந்த தோல் உணர்கின்றது. தோல் தொடு உணர்வுன்னு ஒன்று இருந்தாலும் கூட காற்று தான் அதிகப்படியான ஊரினை உடம்புக்கு தருகின்றது. வேறு எதுவுமே. இப்போது நான் தம்பி இருக்கிறாரு, நான் தொடுவதெல்லாம் இப்போ உடம்புக்கு அதிகமான ஊரினை கொடுப்பது காற்று தான். மற்றதெல்லாம் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக யாரும் தொடாமல் கூட ஒரு ஆள் இருக்கலாமே இல்லையா? இப்போ நான் தனிமைப்படுத்திட்டேன், நான் ரூமில் இருக்கிறேன், தொடாமல் கூட இருக்கலாமே. நான் அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் கூட இருக்கலாமே. ஆனால் காற்று தண்ணி தீண்டாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஃபேன் போட்டாலும் போலனாலும் இப்போ ஊர் நடந்து கொண்டே இருக்குதா இல்லையா? அதுதான் ஈனமிகும் தோல், அதை மெய் கால் இடமாக. கால்னா இங்கே காற்று. கால் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். இந்த நம்ம கால்னு நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஊன பரிசம், அதுதான் இதுக்கு ஸ்பரிசமாக இருக்குது. தனை அறியும், அந்த பரிசத்தை காற்றினூடாக அனுபவித்துக்கூடாது. அப்போ நம்ம பார்த்தோம், ஓசையினூடாக காதும் காற்றினூடாக நம்மளுடைய மெய்யாகிய தோலும் அறிந்து கொள்கின்றது. பரிசம் அதனை அறியும். பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணும். இந்த பார்வையினூடாக கிடைப்பது என்ன? ஒரு உருவம். எதை பார்த்தாலும் ஒரு வடிவத்தை காட்டாத கண்ணுக்கு எதனா ஒரு வடிவத்தை தான் கண் பற்றும். சாதா பற்ற முடியுமா? எதனா ஒரு வடிவத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு குண்டானை பார்த்தா குண்டாமணி. இப்போ மகேசன் இப்போ கனகாமரம் திடீர்னு அம்மா பானை எப்படி இருக்கும் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு உருவம் இல்லையா? பானை எப்படி உருவாக இருக்கும் ஐயா? இப்போலாம் பானையிலே அவன் பொங்கல் வைக்கிறான். அன்றைக்கி யூடியூப்பில் ஒருத்தவங்க அழுகுறாங்க. இப்போலாம் பானை யாரும் செய்யறதுக்கிடையே. நம்ம கலாச்சாரத்தை நம்ம எங்கே செய்கிறோம்? எங்கள் அம்மா கூட பானையை செய்யணும், உனக்கு வேறு வேலை இல்லை, நீ கிழமை வச்சு பேசுகிறது. இதெல்லாம் நம்ம ஆளுங்க பாருங்கள், எல்லாம் டெக்னாலஜி ஆகி போச்சு. போகிறாங்க, டிக்குன்னு அழுத்திட்டு கேஸில் வச்சிடறாங்க. குண்டான்லேயே சாப்பிட்றான், குண்டாகி போடுறான். பானையில் நல்லா அந்த காலத்துலாம் பாருங்கள், சிட்டுக்குருவி மாதிரி இருக்குதாங்க. ஏன் நல்லா அடுப்பில் செய்து பொங்கல்னா அந்த சூரிய பகவானுக்கு நம்ம வெளியே வைத்து நம்ம செய்யணுமா இல்லையா? அதான் நம்ம பொங்கல் வைத்து நம்ம வழிபாடு நம்ம அதான் இப்போ சரி. சரி, நான் அம்மாவோட சொன்னேம்மா, அது நம்பி தான் பல பேர் வேலை நடத்துகிறாங்க. இப்போ அந்த பொங்கல் வைக்கணும், இதை பண்ணணும் தான் சில பேர் வேலையை செய்கிறாங்களா இல்லையா? சரி, இந்த பானை செய்கிறாங்க, அதனால் நம்ம அதையாச்சும் அந்த ஒரு நாளாச்சும் நம்ம அதை வாங்கி நம்ம அந்த இது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போ கூட என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பானை வாங்கி நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா நம்மளை செய்கிறோம், அந்த வேஸ்ட்டுன்றது அப்பாற்பட்டதுமா. நம்ம என்ன பண்ணிக்கணும்னா,
அந்த பானை வந்து எதுக்கு பயன்படுகிறது? அப்பயாவது அந்த ஏழைகள் அவங்களுடைய தொழிலுக்காகவது என்ன பண்ணிங்கன்னா செய்து கொள்ளணும். நம்ம ஏதோ நம்ம அந்த இப்போ நம்ம ஒரு நாள் ஏன்னா இது எதோ நம்ம சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. இது நம்ம ஐயா ஒன்றும் நம்ம அவங்களுக்காக நம்ம தொழிலுக்காக நான் அவங்களுக்கு இதுக்கு பேசலை. ஏன்னா நம்ம இந்த இதில் ஏன் இந்த பண்டிகைலாம் வைத்தாங்கன்னா அந்த நேரத்திலாவது அவங்க எல்லா தொழிலும் நம்ம வளரணுமா இல்லையா? எல்லாருமே வளர்ச்சி அடையணும், எல்லா தொழில்களும் மேம்படணும். அதனால் நம்ம பசந்தையில் வச்சுக்கணும். அதனால் நம்ம இதையாக வாங்கணும், அது வேஸ்ட்டு இது வேஸ்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அது நேரத்தில் வாங்கி பயன்படணும்னு சொல்லிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதை பார்த்தோமா? ஆமாம். இப்போ வடிவத்தை காட்டுவது நம்ம கண். இதை விரிவாக பார்ப்போம். தெளிவுரை. செவி என்னும் அறிவுக்கருவி ஓசை என்னும் தன்மாத்திரையை இடமாக பற்றி காது என்னும் உறுப்பில் நின்று ஒளியாகிய புலனை அறிந்து வரும். சொன்னா அறிவு தன்மாத்திரையாக ஓசையினை கொண்டு இது என்ன கொண்டு கொள்ளுதுன்னு சொன்னால் பற்றி காது என்னும் உறுப்பில் நின்று ஒளியாகிய புலனை அறிந்து கொள்கின்றது. பார்த்துக்கணும். இழிவு மிகுந்த தோல் என்னும் அறிவுக்கருவி ஊரி என்னும் தன்மாத்திரையை இடமாக பற்றி தோல் என்னும் உறுப்பில் நின்று குற்றமுள்ள மெய்யுணர்வு புலனை அறிந்து வரும். அதாவது இழிவு மிகுந்த தோல் என்னும் அறிகருவி ஊறு என்னும் தன்மாத்திரை இடமாக பற்றி தோல் என்னும் உறுப்பில் நின்று குற்றமுள்ள மெய்யுணர்வு புலனை அறிந்து வரும். அதாவது தோல் ஊறு என்று சொன்னால் அந்த காற்று, அதுக்கான கரெக்டான உதாரணம் காற்று தான், கால் என்று சொல்லு. இப்போ இல்லை ஊறு என்று, ஆனால் இதில் வந்து ஊறு கொடுத்துருக்குறாங்க. ஊரு கொடுத்துருக்காங்க. நீங்கள் காற்று சொன்னீங்கன்னா ஊரு காற்றெல்லாம் அந்த ஒரே தன்மாத்திரைகளில் தான் வருகின்றது என்பதை சிந்தித்து கொள்ளணும். சரிங்களா? ஏன்னா அந்த காற்றுன்னா அந்த ஊறுதெல்லாம் காற்று பஞ்சபூதத்தில் அந்த ஊரு. சரி. கண் என்னும் அறிவுக்கருவி ஒளியாகிய தன்மாத்திரையை இடமாக பற்றி கண் என்னும் உறுப்பில் நின்று உருவத்தை அறிந்து வரும். அப்போ கண் என்னும் அறிகருவி ஒளியாகிய தன்மாத்திரையை இடமாக பற்றி கண் என்னும் உறுப்பில் நின்று உருவத்தை அறிந்து வரும். நம்மள சிந்தனை வச்சுக்கணும். அப்போ உருவத்தை எப்படி அறிந்து வருதுன்னா கண் என்னும், அப்போ அந்த கண் எண்ணக்கூடிய அந்த அறிகருவி ஒளி பாருங்க, செவி வந்து ஓசை கூட தொடர்பு கொண்டு நம்ம காதில் ஓசை கேட்டுக்கிறது. அதே போல் தோல் வந்து எது ஊறு என்னும் கருவி கூட தொழில்படுகிறது. கண் வந்து ஒளியாகிய, ஒளின காட்சி புதிச்சா ஓசையின் மூலியமாக சத்தம், ஊரினூடாக நம்மளுக்கு அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய உணர்வு, ஒளினா காட்சி. ரெண்டு ஒளி இருக்குது. அந்த நெடில்லா குறில்லான்னு 2 லா போடுறோம்ல, அப்போ நெடில்லா அது போட்டால் ஒளி, அது வந்து காட்சிக்கு வருது. சின்ன குறில் போட்டோம்னா அது செவிக்கு வரக்கூடிய ஒளி. ஒளி ஒளி அப்படின்னு பார்த்துக்கணும். இது வந்து ஒளி, அது ஒளி அழுத்தி வரும். இது ஒளி, அவ்வளோதான். அது தீபம் வெளிச்சம் அப்படின்னு பொருள். புரியுதுங்களா? சரி, நல்லது. அப்போ அறிவு கருவிகள்னால் இது எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது போன இதில் நம்ம அஞ்சா பொதுவாக ஞானேந்திரன் என்னன்னு பார்த்தோம். இந்த வகுப்பிலே 12வது செய்யுளிலே இந்த செவி, தோல், கண் எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை நம்ம பார்த்தோம் ஓரளவு. அதனால் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம்.